இந்த பராபவ வருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க, அப்படி கடுமையான போராட்டங்கள். இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவா இருக்கார். பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் கேது பகவான் இருக்கிற போது ஒரு நிர்வாக மாற்றம் ஏற்படும் என்பது விதி. 1967 சனி பகவான் மீனத்திற்கு வருகிற போதுதான் ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டது. இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிறை துவாதசியில் பிறக்கிறது. இந்த பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவா இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க, அப்படி கடுமையான போராட்டங்கள். இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டு தான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும். அதுதான் பெரிய. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார், உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவ ஆண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். நீங்க கண்ணு முன்னாலே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஈரான் அமெரிக்காவுடைய அந்த வார்னால வரக்கூடிய ப்ராப்ளம் உலக நாடுகளை பாதிக்குது. அப்படி அமெரிக்க தேசம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தவறான முடிவின் காரணமாக, அமெரிக்க தேசம் சொல்லக்கூடாது, அந்த மக்களுடைய முடிவு அது அல்ல, அது அந்த நாட்டு அதிபருடைய முடிவு. அந்த போர் அமெரிக்க தேசத்தையே அது பாதிக்கும். அமெரிக்க மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இதன் காரணமாக அமெரிக்க தேசம் ஆரம்பத்தில் நிறைய டாக்ஸை உயர்த்தும். உலக நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாம் உயர்த்தும். அதனால உலக நாடுகளில் நிதிச்சுமையும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். ஆனால் பராபவ ஆண்டுடைய இறுதி மிக சாதகமாக நம் இந்திய தேசத்துக்கு அமையுது. எந்தெந்த டாக்ஸ் எல்லாம் ட்ரம்ப் அரசாங்கம் உயர்த்தியதோ அந்த டாக்ஸ் எல்லாம் அவங்களே பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். டாக்ஸ் ப்ராப்ளம் நமக்கு குறையும். விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்தில் இந்தியர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனையெல்லாம் அவர்களுக்கு நிவர்த்தியாகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. இப்படி நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு பார்க்க போகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகம், கேரள மாநிலங்களில் நல்ல மழை இருக்குங்கிறத தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்ல மழை பொழிவு இருக்கும். இந்த பிரச்சனைகள் இல்லை. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது அப்படின்னா, கேது பகவான் மகம் நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கார். மகம் நட்சத்திரத்தில் கேது பகவான் இருக்கிற போது ஒரு நிர்வாக மாற்றம் ஏற்படும் என்பது விதி. 1967 சனி பகவான் மீனத்திற்கு வருகிற போதுதான் ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டது. அப்படி சனி பகவான் இப்ப மீனத்தில் வந்திருக்கக்கூடிய காலத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் இப்போது நடக்குது. தமிழகத்திலே ஒரு
திரைப்பட நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி நிறைய மக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு காலத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்திலே சிம்மராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பொதுமக்களுடைய ஆதரவு ஒரு கட்சிக்கு குறைவதையும் நம்ம பார்ப்போம். பழைய பெர்சன்டேஜிலிருந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் குறைவதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்னும் ஒரு நிர்வாக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃபிளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது, அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலா போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்துல பார்க்க போறோம். இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிக்கட்சி ஆட்சி அமைக்காமல் ஒருவரோடு சேர்ந்துதான் ஆதரவோடு பிறரோடு சேர்ந்து ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுதுன்னு பார்த்துட்டோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், அதாவது குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும். அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நிறைய இருக்கு இந்த பராபவாண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும்.